எல்லோருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கோ யூடியூப்பை திறந்தால் எதை பார்த்தாலும் கனடாவுக்கு விசிட்டர் விசா, கனடாவுக்கு டூரிஸ்ட் விசா, கனடாவுக்கு அகதி அந்தஸ்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி எதை தட்டினாலும் கனடா விசா கனடான்னு தான் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அதான் இந்த இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ போடுவோம்ட்டு உண்மையான நிலவரம் என்னென்றக்கா சொல்லுவோம்ட்டு தான் உங்களுக்கு இந்த பதிவை போடுகிறேன். நான் நேற்று ஒரு ஷோர்ட் வீடியோட போட்டேன் தான் உண்மைதான். கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் ஆட்கள் எடுக்கிறாங்களான். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த தேவைன்னு சொன்னால் நீங்கள் வாங்கோ, படித்த நீங்கள் படித்த பிள்ளைகள் இருந்தால், படித்த பசங்க இருந்தால் வாங்கோ, வந்து சம்பாதிங்கோன்ட்டு தான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னால் விசிட்டர் விசாவோ ஒர்க் பெர்மிட்டோ எடுத்து நீங்கள் பெறலாம், வந்து வேலை செய்யலாம். ஆனால் ஒர்க் பெர்மிட்டுக்கு வந்தால் வேலை செய்யலாம். ஆனால் ஸ்டூடெண்ட் விசாவில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் 24 மணி நேரம் இருந்தது, இப்போ 20 மணி நேரமாக ஆக்கி போட்டாங்க. அப்போ அதனால் தயவு செய்து யோசிச்சு போட்டு வாங்க. விசிட்டர் விசாவில் வாரீங்கள், ஐயோ அண்ணன் கூப்பிட்றான், தம்பி கூப்பிட்றான், மச்சாங்க கூப்பிட்றான்ட்டு வாங்கோ, பிரச்சனை இல்லை. வந்து என்ன செய்ய போகிறீங்க, கொஞ்சம் வந்து நீங்கள் வேலை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் 6 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் போய் வெளியில் போய் தான் பெற வேணும். வந்த உடனே டூரிஸ்ட் விசாவில் வரவருக்கு சோஷியல் நம்பரும் தர மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் சோஷியல் நம்பரும் தர மாட்டாங்க, தான் நீங்கள் வேலையை செய்யலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்து அவங்கள வீட்டில் தங்கி கொண்டோ, அட்டையும் வீட்டில் தங்கி கொண்டோ, அவங்களோட அண்ணவோ அண்ணியோ தம்பியோ தங்கச்சியோ அவங்க சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் இந்த பிள்ளைய இருக்க ஸ்கூலுக்கு விட்டுட்டு ராசா அப்படின்னு சொன்னாங்க. அதை நீங்கள்லாம் செய்யணும். அண்ணா அண்ணியும் வேலைக்கு போகிறோம், நீங்கள் சமைச்சு வைக்கிறியா? சமைச்சு தான் வைக்கணும். அதை நீங்கள்லாம் செய்யணும். அதை கூட வீடு க்ளீன் பண்ணி அப்படியே தேவையில்லை, அது வேலையெல்லாம் பார்க்க வேண்டி வருது. இங்கே பார்த்து கொண்டா இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்தவங்கெல்லாம் இப்போ சொல்லி கஷ்டப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் விஷயத்தை அறிஞ்சோட்டு வாங்கோ. என்னடா நீங்கள் கனடாக்கெல்லாம் போட்டிங்க, நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, இருந்து கொண்டு சும்மா வர வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி நினைக்காதீங்கோ. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்கோ. கனடாவுக்கு நீங்கள் வாரதாக இருந்தால் மொழி விவரத்தாமல் அறிஞ்சுட்டு வாங்கோ. கனடா வாருங்கோ, வெல்கம் டு கனடா. ஆனால் வந்தால் டூரிஸ்ட் விசாவில் வந்தால் 6 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அகதி அந்தஸ்து கேட்கணும். தஞ்சம் அகதி அந்தஸ்து கேட்கணும். கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க சில நேரம் அதை அகதி அந்தஸ்து கேட்கும் போதும் ராசா உங்களுக்கு கேட்கல அவங்க சொல்லுவாங்க, ஒரு சும்மா டெம்பரரி விசான்னு தருவாங்க வேலை செய்கிறதுக்கு. அதை பற்றி நீங்கள் மெடிக்கல் மருந்தெல்லாம் செய்யலாம். ஆனால் உங்களை கேஸ் ரிஜெக்ட் பண்ணினா அப்புறம் அதுக்கு அப்பீலுக்கு போகணும், லோயருக்கு காசு கொடுக்கணும், எல்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்குது. கணக்கே இருக்குது விஷயம் கிண்ட கீரையை பார்த்த மாதிரி கணக்க போய்கொண்டே இருக்கும். விசாரிச்சு போட்டு வாங்குவோம். ஆனால் கனடாவுக்கு நான் இப்போ சொல்கிறேன், கனடாவுக்கு விசா கொடுக்குறாங்க, டூரிஸ்ட் விசா கொடுக்குறாங்க. வாங்கோ, வந்து பாருங்கோ, பிடிச்சிருந்தா இருங்கோ, பிடிக்கல திரும்பி போங்கோ, இல்லாட்டி சொன்னால் வேறு வழியை பாருங்கோ. இங்கே வந்து கன பேர் கஷ்டப்படுறாங்க. அதாவது பஞ்சாபில் இருந்து இந்தியாவில் வேறு மற்ற மாவட்டங்கள்லாம் வராங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நிறைய கஷ்டப்படுது. நம்ம பிள்ளைகள் நம்ம இந்த ரோட்டில் பார்த்தாலும் இந்தியாவில் பஞ்சாபில் இருக்கிற சிங்கிப்படியெல்லாம் எல்லாம் நிற்கிறாங்களா கிடக்கு. இங்கே எங்கே பார்த்தாலும் அதே போல் வந்து ஒரு வீட்டில் வந்து 5 பேரும் 10 பேரும் பேஸ்மெண்ட்லேயும் தான் தங்கி இருக்கிறாங்களே. என்னென்னா இப்போ அவங்க வேலை செய்ய அவஸ் காணாதபடியால் வருமானம் இல்லாதபடியாக சரியாக கஷ்டப்படுறாங்க. ஃபுட் டெலிவரியும் டிமோட்டன் வழியாயும் மெக்டோனாஸ் வழியாகவும் எங்கே பார்த்தாலும் படிக்கிறபடியெல்லாம் கஷ்டப்படுதுகள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதை விட இப்போ விசிட்டர் விசாவில் வந்த ஆக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, காசுக்கு வேலை இருக்கோன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ யோசிங்கோ, இப்போ காசுக்கு வேலை இன்சூரன்ஸ் அது இல்லீகல். அதாவது காசுக்கு வேலை செய்யும் போது ஏதாவது அடிபட்டாலோ இல்லாட்டி ஏதாவது சண்டை படித்து கிரிமினல் நடந்தால் கூட நீங்கள் உள்ளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னு சொன்னால் அது சட்டப்படி குற்றம். அப்போ அதெல்லாம் யோசிங்கோ. வந்து இங்கே சொந்தக்காரை விட்டு ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கலாம், ஒரு கிழமை இருக்கலாம், 1 மாதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்படியும் பழக பாலம் புளிக்கும் தானே தம்பி. புளிச்சா பிறகு ஏன் அந்த வேலை யோசிச்சு போட்டு வந்து பாருங்கோ. பிடிக்க இல்லையோ திரும்பி போங்கோ. இல்லைன்னு சொன்னால் வேறு எங்கேயாவது வழியை செய்யுங்க. இதுதான் நான் தெரிஞ்ச வழி. கனடாவுக்கு வார பிரச்சனை இல்லை. நீங்கள் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கணும், அதே போல் மெடிக்கலுக்கு மருந்துக்கு காசு கொடுக்கணும், டாக்டருக்கு எல்லா செலவுகளும் நீங்களாம் பொறுப்பெடுக்கணும். இல்லை உங்களை ஸ்பான்சர் பண்ணுறது தான் கொடுக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதுதான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்ன சொன்னால் வரக்குமே யோசிங்கோ, காசை கொடுத்து ஏமாற்றப்படாதீங்கோ. நிறைய புரோக்கர் மேலே இந்த வெப்சைட்டை தட்டினா எல்லாரும் போய்ட்டு கொடுக்குறாங்க. விசிட்டர் விசா ஓகே, பூ கொடுத்தபடி நிற்கிறாங்க, ஏர்போர்ட்டில் 2 வர வைத்த மாதிரி சொல்கிறாங்க, வெல்கம் டு கனடான்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பாருங்கோ. வந்து திரும்பி போகிறவங்களே நீங்கள் பாருங்கோ. இத்தனை பேர் திரும்பி போகிறாங்க, இத்தனை கேஸுகள் நடக்குது. இதில் பார்த்து போட்டு தெளிவாக யோசிச்சு வாங்கோ. திருப்பியும் சொல்கிறேன் என்னென்று சொன்னால்
நீங்கள் வந்து கனடாவுக்கு வர படித்த பட்டதாரிகள் யாராவது இருந்தால் வேலை பெர்மிட், அதாவது நர்சிங் முடித்தவங்க, காப்பீட்டர், மற்றது இன்ஜினியரிங், டாக்டர், ஏதாவது உங்கள் டேலண்ட் இருந்தவங்க இருந்தால் தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வேலை செய்ய வந்தால் ஒர்க் பெர்மிட்டில் நீங்கள் வேலை செய்ய வந்தால் உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், செய்யலாம். அது ஒரு நல்ல விஷயம். என்ன ஒர்க் பெர்மிட்டில் செய்யலாம். ஆனால் டூரிஸ்டில் வந்து நீங்கள் கஷ்டப்படுறது போகிற தெரியுது எனக்கு. இங்கே நான் வந்து டூரிஸ்டில் வந்து நகராபோலில் குளிச்சுட்டு தான் போகணும். நீங்கள் ஓகே வந்திருக்கேன் நாகராபோல் பார்த்துட்டு அப்படியே சிஎன்டி வரல ஒரு போட்டு எடுத்து போட்டு பாடி வேணும் பக்கத்தில் லேக்ஸ் வரல ஒரு போட்டு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். இதான் நடக்குதுங்க. சரி, இப்போ நான் கணக்கை சொல்லி போட போகிற அளவுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது. நான் வரவேண்டாமனு சொல்ல மாட்டேன். உண்மை நிலைமையை அரைஞ்சி போட்டு வாங்குவோம். நீங்கள் வாடுறது உழைக்கிறது எல்லாம் வந்து எதிர்கால சந்ததி. அதாவது கனடாவில் இப்போ வீட்டு வாடகையிலேருந்து வீட்டிலேருந்து எல்லாம் சரியான வாடகையில் சரியான கூடு வட்டி விதமெல்லாம் கூட்டிக்கிட்டாங்க. இதை உங்களுக்கு சொன்னால் என்ன சம்பளம் எல்லாம் அடிப்படை சம்பளம் தான் எல்லாம் குறைப்பு. நான் வரவேண்டான்னு சொல்ல மாட்டேன். வாங்கோ, வந்து பாருங்கோ, ஒரு 5-6 மாதம் இருங்கோ, அதுக்கு பிறகு முடிவெடுங்கோ. கனடா பிடிச்சிட்டா சொல்கிறேன் இல்லையா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ட்டு வந்து இங்கேருந்து திருப்பி பாருங்கள். நாட்டு இருக்க மூட நாட்டுக்கு திரும்பி பாருங்கள். அது பிடிச்சிருந்தா அது இப்படி யோசிங்க. என்ன ஒரு படியில் சந்திப்போம். மறக்காமல் அந்த சுவத்த பட்டன் இருக்கல்ல, அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன், அதே மாதிரி காமத்தி போட்டு போங்க போக்கு ஒன்றும். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அடுத்த வீடியோ நான் சந்தோஷமாக போடுவேன்ல. அது சுவத்த பட்டின பக்கத்தில் பெல்லும் இருக்குது, அதை கிளிக் பண்ணி விடுங்க. ஐயா மறந்து போடாமல். ஓகே, நன்றி.